எஸ்எல் குழும தலைவர் டாக்டர் சுபாஷ் சந்திராவின் தந்தை நந்த் கிஷோர் கோயங்கா நேற்று முன்தினம் மும்பையில் காலமான நிலையில் அவரது இறுதிச் சடங்கு ஹரியானாவின் அக்ரோஹாவில் இன்று நடைபெற்றது. எஸ்எல் குழும தலைவரும் இந்தியாவின் முன்னணி தொழிலதிபருமான டாக்டர் சுபாஷ் சந்திராவின் தந்தை நந்த் கிஷோர் கோயங்கா நேற்று முன்தினம் வயது மூப்பு காரணமாக மும்பையில் காலமானார். 96 வயதில் நந்த் கிஷோர் கோயங்கா மறைந்த நிலையில் தொழில்துறையினர் மற்றும் பல்வேறு தரப்பு பிரபலங்கள் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தனர். 96 வயதான நந்த் கிஷோர் கோயங்கா தொழில்துறையிலும் சமூகத்திலும் ஒரு பெரிய குடும்பத்தையும் ஆழமான பாரம்பரியத்தையும் விட்டு சென்றுள்ளார். 1930ஆம் ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி பிறந்த நந்த் கிஷோர் கோயங்கா சமூக பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டவர். RSS என்ற ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தில் அர்ப்பணிப்பு மிக்க தன்னார்வலராக செயல்பட்ட இவர் அந்த அமைப்பில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார். தொழில் நடவடிக்கைகளிலிருந்து விலகியே இருந்த நந்த் கிஷோர் கோயங்கா சமூக சேவை, கோசேவை மற்றும் வைஷ்ய சமுதாய மக்களை ஒருங்கிணைக்கும் பணிகளில் முழுமையாக ஈடுபட்டார். மேலும் மகாராஜா அக்ரசேனின் வரலாற்று சிறப்புமிக்க அக்ரோஹா நகரத்தின் வளர்ச்சிக்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளார். நந்த் கிஷோர் கோயங்காவின் மகனான டாக்டர் சுபாஷ் சந்திரா இந்திய ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறையில் எஸ்எல் குரூப் மற்றும் ஜி நெட்வொர்க் மூலம் உலக அளவில் முத்திரை பதித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வயது மூப்பு காரணமாக நந்த் கிஷோர் கோயங்கா நேற்று முன்தினம் மும்பையில் காலமான நிலையில் அவரது உடல் மும்பை மரைன் டிரைவில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டது. இன்று காலை 11 மணிக்கு ஹரியானாவின் ஹிசாரில் உள்ள அக்ரோஹா தாமின் கோயங்கா உத்தியானில் அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெற்றது. நந்த் கிஷோர் கோயங்கா உடலால் நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவர் கடைபிடித்த உயரிய மதிப்புகளும் வாழ்க்கை நெறிகளும் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் வருங்கால தலைமுறையினருக்கும் வழிகாட்டியாக இருக்கும் என்று பிரதமர் மோடி தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார்.